எங்கள் சேவை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்க. எங்களுக்கு உதவணும்னு நினைச்சா பக்கத்தில் இருக்க QR கோட் மூலமா உதவி செய்யுங்க. நன்றி. தாவேக அரசு பதவி ஏற்று இதோட 36 நாள் ஆகுது. வெற்றிகரமான 36வது நாள். 36 நாள்ல பெண்கள் பாதுகாப்புக்கு ரொம்ப சிறப்பான ஒரு முன்னெடுப்பை எடுத்திருக்காங்கிறதுல நம்ம பாராட்டியே ஆகணும். ஆமா, ரீல்ஸ் போடுற முன்னெடுப்பு தானே. ஆமா, அவர் ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடியே சொன்னார் பெண்கள் பாதுகாப்புல காம்ப்ரமைஸே பண்ண மாட்டேன்னு. காம்ப்ரமைஸ் மட்டும் தான் ப்ரோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. சாரி எல்லாம் கேட்க மாட்டாரு, தெரியும்ல. சாரி கேட்க மாட்டாரு. ஏன் சாரி கேட்க மாட்டாரு? நீதி கொடுத்துருவாரு. கொடுத்துருக்காரு. நீதி எப்படின்னா, இறந்து போன குழந்தைய அம்மாக்கு தெரியாம இருக்கிற நீதி. இறந்து போன குழந்தை, அதாவது பாலியல் வன்கொடுமைக்குள்ளாய் ஒரு குழந்தை இறந்து போனா வீட்டுல உள்ளவங்களை போய் MLA வச்சு மிரட்டுற நீதி. பாதிக்கப்பட்ட பெண்ணை இதை பெருசு பண்ணாதேன்னு சொல்ற நீதி. நீதி கேட்டு மக்கள் போராட்டம் பண்ணும்போது அந்த மக்களை டைவர்ட் பண்ணிட்டு அந்த குழந்தைய தனியா எடுத்துட்டு போய் புதைக்கிற நீதி. இந்த மாதிரி நிறைய நீதிகளை இதுவரைக்கும் இந்த இந்தியாவில வழங்கப்படாத நீதிகளை வழங்கிட்டு இருக்கீங்க. அது மட்டும் இல்லாம ஸ்டேஜ்ல ஏறினாக்கா எனக்கு இந்த இதெல்லாம் பார்க்கும்போது மனசு பதறுது, கண்ணு கலங்குது அப்படின்ட்டு வெறும் டைலாகா பேசுறது. சட்டம் இருக்குது, முடி கொட்டுது. அதுவும் இல்லாம சட்டம் இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டாக்கா போதை பொருள்னு சொல்லிட்டு ஒரே இதில் அப்படி முடிச்சு விட்டு போறது. சிங்கப்பெண் அதிரடி படைன்னு ஒன்று துவங்குனீங்க. அவங்களுக்கு அதிகாரம் கிடையாது, கையில துப்பாக்கி கிடையாது, அடிக்க கூடாது, புடிச்சு ஒப்படைங்க. அப்ப ஊர்காவல் படைக்கும் இவங்களுக்கு என்ன வித்தியாசம்? அவங்க புடிச்சு ஒப்படைச்சிருவாங்களே, அப்புறம் என்ன? அவங்க புடிச்சு ஒப்படைக்கிற மாதிரிலாம் தெரியல. அவங்க கேமராவை புடிச்சிட்டு போறது மட்டும் தான் தெரியுது நமக்கு. எனக்கு தெரிஞ்சு வர்ற எல்லா சிங்கப்பெண் வீடியோ பின்னாடி ஒரு கேமராமேன் இருக்கான். சிங்கப்பெண் படையில போலீஸாக்க அப்படி நடந்து போறாங்க. கிட்ட போன பிறகு ஆக்ஷன் சொல்லி ஓடுற மாதிரி ஓடுறாங்க. கேட்டா எதிரிகளை துரத்தி பிடிக்கிற மாதிரி. அந்த வீடியோ ரீல்ஸ் பாத்தீங்க? பயங்கர சரியான சேசிங். சிங்கம் சூர்யாவே தோத்துறாரு அதுல. அதாவது சிங்கப்பெண் இப்போ எத்தனை பேர் நியமிச்சிருக்காங்க சரியான கணக்கு எனக்கு தெரியல. இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு 500 பேர் நியமிச்சிருக்காங்கன்னு வச்சுங்களேன். இந்த பக்கம் 500 பேர் போட்டோகிராஃபர்ஸும் வீடியோகிராஃபர்ஸும் நியமிச்சிருக்காங்களாமா. அப்படிதான் நினைக்கிறேன். ஏன்னா வேலை வாய்ப்பை உருவாக்கணும்ல. இருக்கிற தொழிற்சாலையில ஆந்திராக்கு போயிட்டு இருக்கு. வேலை விதமா வேலை வாய்ப்பு உருவாக்கணும். 3 பேரு நின்று ஒரு பெண்ணை பாலியல் சீண்டல் பண்றாங்கன்ட்டு சிங்கப்பெண்ணுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துச்சான். இவங்க விரைஞ்சு போயிட்டாங்களாம். இவங்க அப்படியே ஸ்லோ மோஷன்ல வாக்கிங்ல நடந்து போயிட்டு இருப்பாங்களாம். அவங்க அங்க ஈவ்டீசிங் பண்றத பார்த்துட்டு அப்படியே ஓடிட்டானுங்க. 3 பேர் ஓடுறானுங்க. இவங்க அப்படியே ஸ்லோ மோஷன்லயே நடந்து போய் பிடிச்சிட்டாங்க. அவங்கள அப்பட்டமா தெரியுது அது ரீல்ஸ். ஏன்னா அந்த அக்கா கேட்வாக் போற மாதிரி ஸ்லோ மோஷன்ல நடந்து போறாங்க. அவங்களும் ஸ்லோ மோஷன்லயே ஓடுறாங்க. என்ன சிஎம் அளவுக்கு நடிக்க வரல. நீங்க இன்னும் ட்ரெயின் இது எப்படி இருக்குன்னா ஸ்கிரிப்ட் சரியில்லை. இது எப்படி இதுமா இருக்கு, நியமிச்ச முதல்வருக்கும் தாவேக அரசுக்கும் அப்படியே இந்த பக்கம் பார்த்தா பொதுமக்களுக்கும் தான் அது சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படையா தெரியுது. குற்ற சேர்வை எல்லாருக்குமே சிங்கப்பெண் சிரிப்பு அதிரடி படையா தான் தெரியுது. நல்ல வார்த்தை. அப்படிதான் அவங்க ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த நேத்து ஒரு நாள்ல மட்டும் இப்ப நீங்க சொன்னீங்க 34 நாள்ல பெண்கள் பாதுகாப்பு ரொம்ப சிறப்பா இருக்கு. 36 நாள்லயுமே பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் மட்டுமே 207 நடந்திருக்கு. 207. அதுல குழந்தைகளுக்கு மட்டும் பார்த்தாக்கா 106 குற்ற வழக்குகள் பதிவாகப்பட்டிருக்கு. இது 207ங்கிறது அதாவது இது கேஸ் ஃபைல் பண்ணப்பட்ட குற்றங்களா மட்டுமே இருக்குது. பண்ணப்படாதது எத்தனை வேணா இருக்கலாம், தெரியல. அண்ணனா, தாய் மாமனா, அப்பாவா சிறப்பா செயல்படுறீங்க. விஜய் மாமாக்கு ஓட்டு போட சொல்லுங்க பிளீஸ். எனக்காக உங்க அம்மா அப்பாட்ட கேட்டு விஜய் மாமாக்கு ஓட்டு போட சொல்லுங்க. இந்த 106 குழந்தைகள்ல அட்லீஸ்ட் 70 குழந்தைங்க சொல்லியிருக்காது அம்மா விஜய் மாமாக்கு ஓட்டு போடுங்க. அவங்க அழுகிறல உங்க காதுல கேட்கலையா? அவங்க கதறது உங்க காதுல கேட்கலையா? இல்ல அந்த குழந்தைங்களுக்கு நீதி கேட்டு அவங்க அம்மா அப்பா ரோட்ல போராடுறது உங்க காதுக்கே எட்டலையா? அதாவது போன ஆட்சியில அதாவது குழந்தைங்களுக்கு ஏதாவது நடந்தா மட்டும்தான் உங்களுக்கு காதுல கேட்குமா? குழந்தைங்களுக்கு இப்படி ஆகுது சார், ஒரு மனுஷன் ஒரு குழந்தை வெளில போக முடியல, பாத்ரூம் போன பொண்ணுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படிலாம் பேசுறீங்க. நீ பேசுறது கரெக்ட் தான், நான் இல்லைன்னா சொல்லல. அதே இதை உங்க இதுல நீங்க என்ன பண்ணீங்க? 106 குழந்தைங்க இந்த மாதிரி ஆயிருக்கு. அந்த குழந்தைங்களுக்கு என்ன பதில்? நேத்து கும்மிடி பூண்டியில நடந்தது 3 வயசு குழந்தைக்கு. 3 வயசு குழந்தைய செக்ஷுவல் அசால்ட் பண்ணி புதருக்குள்ள வீசியிருக்காங்க. குழந்தை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணப்பட்டிருக்கு. எங்களுக்கு சிஎம் சாரை பார்க்கணும்னு அவங்க போராட்டம் பண்றாங்க. அவங்கள கைது பண்ற நடவடிக்கை ஒரு பக்கம் நடக்குது. ஹாஸ்பிட்டல்ல குழந்தை சிகிச்சை பலன் இல்லாம இறந்துருச்சு. மார்ச்சரிக்குள்ள போய் MLA அந்த குழந்தையோட பேரண்ட்ஸை மிரட்டுற விஷயம் ஒரு பக்கம் நடக்குது. இதுல அந்த பாதிக்கப்பட்டவங்க வீட்ல இருந்தே சொல்றாங்க, என் பொண்ணு விஜய்க்கு தான் ஓட்டு போட சொன்னுச்சு, நான் அவங்களுக்கு தான் போட்டேன், இப்ப நான் அவரை பார்க்கணும், என்னை பார்க்க விடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க அழுகுறாங்க. அவருக்கு இருங்க மேடம், காலையில 8 மணிக்கு சிம்ரன் மேம் ஃபேமிலியை மீட் பண்றாரு. மதியம் 1 மணிக்கு ஷாம் ஃபேமிலியை மீட் பண்றாரு. சாயங்காலம் 4 மணிக்கு சிலம்பரம் சார் மீட் பண்றாரு. ஸோ இன்னைக்கு எதுவும் அகாமடேஷன் இல்லை. நீங்க நாளைக்கு வேணா ட்ரை பண்ணுங்களேன். அப்படிதானே போயிட்டு இருக்கீங்க.
மக்களை பாக்குறதுக்கோ பாதிக்கப்பட்டவங்களை பாக்குறதுக்கோ பாதிக்கப்பட்டவங்களுக்கு பேசுறதுக்கோ இங்க சிஎம்க்கு வந்து நேரம் இல்லை. ஆனா சினிமா பிரபலங்களை பாக்குறதுக்கு சினிமா துறையில இருந்து இருக்கிறவங்களை பாக்குறதுக்கு இங்க நேரம் இருக்கு. நேற்று ஒரு நாள் மட்டும், அதாவது 24 மணி நேரத்துல 17 பாலியல் குற்ற சம்பவங்கள், அதாவது வழக்கு பதிவு பண்ண சென்னையில மட்டும் 24 மணி நேரத்துல 17 பாலியல் குற்றங்கள் சென்னையில மட்டும். சார் நீங்க சென்னையில தான் இருக்கீங்க. பூந்தமல்லியில 7 வயசு குழந்தை. ஆக்சுவலா நடக்கிறதுல முக்காவாசி சின்ன குழந்தைங்களை டார்கெட் பண்ணி நடக்குது. விஜய் மாமாக்கு ஓட்டு போட சொன்னீங்கல்ல, விஜய் மாமா தாய் மாமன் சீர் கூட கொடுக்க வேணாம். இந்த தப்பெல்லாம் எப்ப தட்டி கேட்பீங்க? இதுக்காக எப்ப வாய் திறப்பீங்க? அதாவது இது கேஸ் ஃபைல் பண்றாங்க. சொன்னது என்ன தெரியுமா? ஒரு தாவேகா நிர்வாகி வந்து கர்ப்பிணி பெண்ணுகிட்ட பாலியல் சீண்டல் ஈடுபட்டிருக்காரு. நம்ம இப்ப பேசுறோம்ல, கேவலமான மனநிலையோட இவங்க இருக்காங்கன்னு பாருங்க. 207 குற்றங்கள், அதுல 200 குற்றங்கள் தாவேகா நிர்வாகி பண்ண மாதிரிதான் கணக்குல காமிக்கப்படுது. ஏன்னா அதைத்தான் அண்ணன் சொல்லியிருக்காரு, நான் தப்பிக்க விட மாட்டேன், பிடிச்சி என் கட்சியில சேர்த்து வச்சு குற்றவாளிகளை ஒரு இடத்துல வச்சிருக்கேப்பா. திடீர்னு அது என்னங்க ஹோம்லேண்டரா அவட மாதிரி கண்ணுல இருந்து ஃபயர் வந்து எல்லாரையும் அண்ணன் அழிச்சிருவாரு. அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஏன் சார், உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்றோம், நீங்க குற்றங்களை குறைக்கணும்னா உங்க கூட நிர்வாகிகளை நீங்க ஒழுங்குபடுத்தினாலே போதும். முக்காவாசி கேஸ் வந்து அவங்க பேர்ல தான் வந்துகிட்டு இருக்கு. அதாவது ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கு பாலியல் தொந்தரவு கொடுக்கணுங்கிற அளவுக்கு ஒருத்தவனோட புத்தி இருக்குன்னா அது எந்த அளவுக்கு இருக்குங்கிறத நினைச்சு பாருங்க. அது தாவேகா நிர்வாகிங்கிறது வந்து இன்னும் கேவலமான ஒரு விஷயமா இருக்கு. கடைசியா இந்த ஒரு வாரத்துல முதல்ல வந்த கம்ப்ளைண்ட், இந்த ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏவோட ஆட்கள் லாட்டரி கமிஷன் வாங்கி தரேன்னு செக்ஷுவல் அசால்ட் பண்ணுது. அதுக்கப்புறம் சேலம்ல நடந்தது பொள்ளாச்சியில நடந்ததை விட பெரிய விஷயமா இருக்கு. கிட்டத்தட்ட 50 பெண்கள் வந்து 8000 வீடியோஸ். நான் என்ன சொல்றேன், இப்படி இந்த 2 விஷயத்தையும் டைவர்ட் பண்ண பார்த்தாங்க. நடுவுல ஒரு பீஸ் ஒண்ணு வந்து மாட்டுச்சு, மகேந்திரன் ஒரு பீஸ். அதை பேச ஆரம்பிச்சு நம்ம இதுல இருந்து டைவர்ட் ஆயிட்டோம். அது ஒருவேளை அவங்க பிளான் பண்ணாதான் இருக்கலாம். அடுத்து ஒரு விஷயம் பண்றாங்க, என்னன்னா காலை உணவு திட்டம் இதுக்கு முன்னாடி 1ல இருந்து 5ஆம் வகுப்பு மாணவர்கள் வரைக்கும் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்ப அதை 8ஆம் வகுப்பு வரை விரிவுபடுத்திருக்காங்க. நல்ல விஷயம், பாராட்டத்தக்க விஷயம். ஆனா அந்த விஷயத்த இப்ப நியூஸ்ல வருது இல்ல, இன்னைக்கு நியூஸ்ல வருது. அப்ப நீ என்ன நினைப்ப? ஒருவேளை இந்த அடுத்த மாசத்துல இருந்து செயல்படுத்துவாங்க, இல்ல இந்த மாசம் இறுதியில இருந்து நம்ம நினைப்போம். நீங்க திட்டத்தை ஸ்டாலின் சொல்லி எத்தனை நாள்ல செயல்படுத்தினாரு? மோஸ்ட்லி 1 or 2 டேஸ்ல பண்ணிடுவாங்க. ஜஸ்ட் ஒரு 4 monthsல பண்ணிடுவாங்க. நாங்க 4 months. செப்டம்பர் 17 பெரியார் பிறந்த, அதாவது நம்மளோட கொள்கை தலைவர் பெரியார் பிறந்த அன்னைக்கு இந்த திட்டத்தை விரிவுபடுத்த போறீங்க. எப்போ? செப்டம்பர் 17. அதுக்கு இப்பவே எதுக்கு நியூஸ் கார்டு போடணும்? அப்ப இந்த விஷயத்தை டைவர்ட் பண்ணி பாருங்க, காலை உணவு திட்டத்தை ஸ்டாலின் அரசுல 1ஆம் கிளாஸ்ல இருந்து 5ஆம் கிளாஸ் வரை கொடுத்தாங்க, நாங்க 8th வரை கொடுக்குறோம். அதுக்கும் பாலிமர் ஒரு நியூஸ் கார்டு ஒன்று இல்லையே. முதல்வர் அவரே சொல்லியிருந்தாரு நாங்க விரிவாக்கம் பண்ண போறோம். இது ஒரு முக்கியமான விஷயம். இது டிஎம்கேவோட மேனிஃபெஸ்டோல இருந்தது. நாங்க ஜெயிச்சு வந்தா 8ஆம் வகுப்பு வரை விரிவாக்கம் பண்ணி அப்பயே பண்ண வேண்டியது, போன ஆட்சிலேயே அது பண்ண வேண்டியது. ஸ்டிக்கர் கூட இல்லையா? ஸ்டிக்கர் கூட இல்ல, மேனிஃபெஸ்டோ காப்பி. சரியா? பாலிமர் போட்டிருக்க நியூஸ் கார்டு பாருங்க. காலை உணவு திட்டம் 8ஆம் வகுப்பு வரை விரிவாக்கம். செப்டம்பர் 17 முதல் காலை உணவு திட்டம் விரிவாக்கம். முதலமைச்சர் விஜய். தமிழ்நாட்டில் காலை உணவு திட்டம் 8ஆம் வகுப்பு வரை விரிவாக்கம். 6, 7, 8 ஆகிய வகுப்புகளுக்கு செப்டம்பர் 17 முதல் காலை உணவு திட்டம் விரிவாக்கம். 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை காலை உணவு திட்டம் செயல்படுத்தப்படும் நிலையில் பெரியாரின் பிறந்த நாள் செப்டம்பர் 17 விரிவாக்கம். தொடக்கப்பள்ளி மாணவர்களுக்கு செயல்படுத்தப்பட்ட காலை உணவு திட்டம் நடுநிலை பள்ளிகளுக்கு விரிவாக்கம். நான் எக்ஸாம் எழுதுவேன். இது எப்படின்னா photosynthesis is a photosynthesis, it is because of photosynthesis, it is photosynthesis. அதை விட மோசமா இருக்கு. என்னடா நீங்க எல்லாம் நியூஸ் சேனல் வார்த்தையை வந்து பின்னாடி போட்டு விளையாண்டுருக்காங்க. நம்ம இசு வாசுதேர் போடுவோம் இங்கிலீஷ் எக்ஸாம்ல, அதேதான். ஒரு நியூஸ் கார்டு, ஒரு நியூஸ் தான், மேல விஜய் அவர்களோட போட்டோ வச்சு கீழே காலை உணவு திட்டம் விரிவாக்கம்னு முடிக்கலாம். திருப்பி மண்டையில ஏத்துறாங்க பாருங்க. அந்த நியூஸை மறந்துருங்க. விரிவாக்கம். இந்த பாலியல் குற்றங்கள் பத்தி யார் பேசுவா? தூத்துக்குடியில ஒரு கழிவறை வசதி இல்லாதனால இதுக்கு போன வெளிக்கு போன ஒரு பொண்ணு, ஒரு மாணவி கொல்லப்பட்ட சமயத்துல முதல்ல அது ரேப்னு கன்ஃபார்ம் ஆகல. இன்னொன்னு அந்த பொண்ணோட இதை வந்து துண்டா அங்க ஒண்ணு கடந்தது இங்க ஒண்ணு கடந்தது எழுதுனதே பாலிமர் தான். இப்ப இது இவ்வளவு பாலியல் குற்றங்கள் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஆனா அதை பத்தி நீங்க என்ன பேசுறீங்க? உடனே போடுவீங்களே, பார்ப்பதற்கு அப்பாவி போல இருக்கும் இவர்தான் அப்படின்னு போடுவீங்களா? தேடிட்டு இருக்கேன். பார்ப்பதற்கே இது போல் இருக்கும் இவர்தான் அவர். தாவேகா நிர்வாகி பத்தி பேசலாமே. நீங்க எப்பவுமே அப்படித்தானே பேசுவீங்க. இப்ப திமுக, நான் என்ன சொல்றேன், திமுக காரன் காலையில எந்திரிச்ச உடனே உங்கள்ட்ட வந்து நான் நல்லவன் அப்படின்னு நீங்க ஒரு நியூஸ் சேனல் கிட்ட போய் நீங்க இதெல்லாம் கேட்கணுங்க. ஒரு சினிமா பிரபலத்தோட வீட்டு கேட்ட ஒரு நாள் ஃபுல்லா வாங்கின காசுக்கு லைவ் போற ஒரு ஆளுங்க. காசு கொடுத்தா என்ன வேணா பண்றானுங்க. உங்களை எல்லாம் இருட்டடிப்பு பண்ணக்கூடாது, இருட்டடிப்பு அல்ட்ரா ப்ரோமேக்ஸ் பண்ணணும். கம் டு த பாயிண்ட்க்கு வருவோம். இப்போ இவ்வளவு பாலியல் குற்றங்கள் நடந்துகிட்டு இருக்கு கிட்டத்தட்ட 36 நாள்ல. இதுக்கப்புறம் நீங்க வந்து ஒரு 4 வருஷம், கிட்டத்தட்ட
4.5 வருஷம் இருக்கு, 4.25 வருஷம் இருக்கு. ஏன் 5 வருஷம் இருக்கு, ஒரு மாசம் தானே, ஒரு மாசம் 5 வருஷம். இதுல இன்னும் எவ்வளவு நடக்கும்? இதுக்கப்புறமாவது நீங்க வாயை திறப்பீங்களா? நீங்க சிங்கப்பெண் கொண்டு வாங்க, சட்டத்தை வந்து இது பண்ணுங்க, எல்லாம் பண்ணுங்க, பண்றதை சீக்கிரமா பண்ணுங்க. சிங்கப்பெண் கொண்டு வந்து என்ன பிரயோஜனம்? நம்ம கூட நினைச்சோம் இன்னைக்கு சிங்கப்பெண் வந்துருச்சு, நாளையில இருந்து ஒரு பாலியல் குற்றம் கூட நடக்காது. அடுத்த நாளே சிங்கப்பெண்ணுக்கே பாலியல் தொந்தரவு நடக்குது. போலீஸ் ஆபீசரை அப்பாயின்ட்மெண்ட் பண்ணிருக்கு. ஆமா, திறமையான போலீஸ் ஆபீசர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணிருக்கோம். அந்த சிங்கப்பெண் சிறப்பு படை கொண்டு வந்திருக்கோம். எங்க ஆட்சியில சட்டங்கள்லாம் கடுமையா இருக்கும். நம்ம எல்லாம் திரைப்படத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கோம். பாதத்துக்கு கீழே பாருங்க ராஜேந்திரன். ஆனா பாலத்துக்கு கீழையும் காட்டுக்குள்ளேயும் பார்த்தாக்கா சின்ன சின்ன குழந்தைகள் ரேப் பண்ணி தான் கிடக்காங்க. கனவு உலகத்துல இருந்து வெளியில வந்து, ஸ்கிரிப்ட்ல இருந்து வெளியில வந்து, ரியாலிட்டிக்கு வந்து தமிழ்நாட்டுல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சா சீரியஸா ஒண்ணு சொல்றேன், இது வந்து படம் கிடையாது, சினிமா கிடையாது, ஒரே நாள்ல எல்லாத்தையும் இது பண்ணவும் முடியாது. இது வந்து அரசாங்கம், இது சட்டப்படி தான் பண்ணணும். அது வந்து சட்டப்படி பண்றதுனால கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணுவாங்க. ஆனா அதுக்கு நீங்க என்ன வந்து வெளில பேசுறீங்கிறது அமைதியாவே இருந்தா என்ன பண்றது? அமைதியா இருந்தா கூட பரவாயில்ல. பாதிக்கப்பட்ட மக்கள் எங்களுக்கு முதலமைச்சரை பார்க்கணும் பேசுறாங்க. நீங்க எந்த ஃபீல்டுல இருந்து வந்தீங்களோ அவங்களுக்கு நேரம் கொடுத்து சந்திச்சிட்டு இருக்கீங்க. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, முதலமைச்சர் பதவியை ராஜினாமா மட்டும் மறுபடியும் சினிமாவுக்கே போங்க. நிறைய நேரம் கட்டி பிடிச்சி போட்டோக்கு போஸ்ட் கொடுக்கலாம். இதுல வரும்போது என்ன பண்ணாரு அப்படின்னாக்கா, என்ன ஈஸியா யாரா இருந்தாலும் பார்க்கலாம், ஈஸியா என்ன வந்து அணுகலாம், உங்களை வந்து மாசம் வந்து பார்ப்பேன் எல்லாம் சொன்னீங்க. இதுல என்ன தெரியுமா, இது மாதிரி பார்க்க வந்துடுறாங்க எல்லாரும். தலைமைச் செயலகத்துக்கு மனு கொடுக்க வந்துடுறாங்க. ஃபர்ஸ்ட் அதிகாரிகளை பார்த்தோம், முதல்வரை பார்த்தோம், மனு கொடுக்குற நடைமுறை இருந்தது. அதிகமான மக்கள் திரண்டு வந்ததுனால அதை அப்படியே நிப்பாட்டிட்டு வெளியில ஒரு பொட்டியை வச்சிட்டாங்க. பொட்டி வரீங்களா, பொட்டியில போட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடணும். இன்னைக்கு என்ன நியூஸ்னா, மறுபடியும் அந்த பொட்டியை எடுத்துட்டு நேராவே கொடுக்கலாம். அதாவது நாங்களே இவரே பாம வைப்பாராமா, இவரே எடுப்பாராமா அப்படிங்கிற கதையில இவங்களே வச்ச பெட்டியை இன்னைக்கு இவங்களே எடுத்திருக்காங்க. மறுபடியும் டைரக்டா போய் கொடுக்கலாம். நீங்க பாத்தீங்கன்னா பெட்டியை வச்சிட்டாரு, பெட்டியில நீங்க போட்டீங்கன்னா உடனே இது வந்து அப்படி பேசுனாங்க. இன்னைக்கு பாருங்க, புகார் பெட்டியை அகற்றிட்டு மக்களை நேருக்கு நேர் சந்திக்க தயாரா இருக்காரு நம்ம முதலமைச்சர். இது இன்னும் எங்க போய் முடிய போகுதுங்கிறது ஒரு நாள். ஆமா, ஒரு மாநிலத்தோட சிஎம் வந்து பிரதமரோ சிஎம்ஓ அவங்க பேசி நம்ம நாடு இப்படி இருக்கு, நம்ம இந்த வழியில செல்லணும், நம்மளுக்கு நல்லது இதுதான் அப்படின்னு ஒரு முன்னெடுப்பு எடுத்து அவங்க முதலமைச்சரா இருக்கும்போது அவங்க வழியில தான் நம்ம பின்பற்றிட்டு போயிட்டு இருக்கோம். அப்ப அவங்க சொல்றதை நம்ம கேட்கணும். அப்ப அதுக்கு போது அவங்க சொல்லணும். ஆமா, வாயை திறந்து பேசுனீங்கன்னா அதான் நாங்க அதுக்கேத்த மாதிரி நாங்க நம்ம நாடு எப்படி இருக்கு, நடக்கணும் அப்படின்ற மாதிரி அதான் சொன்னாரு. பிஎம் பார்க்கும்போது என்ன சொன்னாரு, டிஎம்கே பண்ண சாதனைகளை அதான் பேசினாரு. அதுதான் ஸ்கிரிப்ட். நீங்க வந்து சொந்தமா யோசிச்சு பேசணும். அந்த இது எனக்கு சுய புத்தி கொஞ்சம் குறைவு. அண்ட் நான் பேசுறேனோ இல்லையோ, என் எதிரி பேசக்கூடாதுன்னா நான் மூகாம்பிகை கோயிலுக்கே போயிட்டு வந்திருக்கேன். கொள்கை தலைவர் பெரியார் இந்த கார்னர். பெரியாரா ஒரு சாய்பாபா இல்லையா? இல்ல பெரியாரும் அம்பேத்கரும் கொள்கை தலைவர்களாம். மூகாம்பிகை கோயிலுக்கு வெள்ளி வாழ் பரிசாம். நல்லா இருக்கவங்க இது கேட்கறதுக்கு. நீ ரொம்ப ஓவரா ஆசைப்படுற. ஒரு நாட்டோட பிரதமரோ ஒரு மாநிலத்தோட முதலமைச்சரோ பேசணும்னா பிரதமர் இந்த விஷயத்துல நான் அவர் ஃபர்ஸ்ட் மாநாட்டிலே சொல்லிட்டாரு, பெரியாரோட கடவுள் மறுப்பு கொள்கையை மட்டும் நாங்க ஏத்துக்க மாட்டோம், மத்த எல்லாம் ஏத்துப்போம் அப்பயே அவரு சொல்லிட்டாரு. ஓ சரி. அதனாலதான் சூரசம்ஹார வழிபாடெல்லாம் பண்ணாரு. ஏதோ அது உங்களோட இது, நீங்க பண்ணுங்க, அது பிரச்சனை இல்லை. தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய அந்த விஷயத்துக்கு என்ன நீங்க ஸ்டாண்ட் எடுக்க போறீங்க, என்ன நீங்க வெளில வந்து பேச போறீங்கிறதா எங்களை ஒரே கேள்வி. முதல்ல பேசணும். சீரியஸா சீக்கிரமா பேசுங்க. அதாவது 18ஆம் தேதி சட்டமன்றம் கூடுது. அதுலயாவது நீங்க பேசுவீங்களாங்கிறத எதிர்பார்க்கறோம். போன சட்டமன்றம் மாதிரி வந்து அமைதியா உட்காந்துட்டு போகாம வீட்டுக்கு போயிட்டு ட்வீட் போடாம இந்த வாட்டி பேசுவாரா ஸ்கிரிப்ட் ரைட்டர் கூடயே போறாரா? அப்படியா? அவரு வெளியூர்ல இருந்தாரா? சீரியஸா நியூஸ்ல அப்படிதான் வந்துருந்துச்சு. ஏதோ பேசினா நன்றி, பேசினா நல்லதுதான், பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.